ஹாய் கைஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலு தந்தூரி சிக்கன் வீட்டில் எப்படி பார்க்கலாம், மைக்ரோ ஓவன் இல்லாமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு முழு கோழியை வாங்கி 4ஆக வெட்டி அதை கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் தயிர், அதுக்கு மேலே உப்பு, சிக்கன் மசாலாவுக்கு அப்புறம் மிளகு சீரக பொடி, அப்புறம் நெக்ஸ்ட்டு அரிசி மாவு, நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு அடுத்து ஒரு எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு சாராக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மிளகா பொடிக்கு அப்புறம் தேவையான மல்லித்தூள் போடணும். மல்லித்தூளுக்கு அப்புறம் எண்ணெய் போடணும். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வீடியோ எடுக்கலை, நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் மேக்னேட் பண்ணிவிட்டு சிக்கனில் ஸ்டோக் பண்ணி கிட்டத்தட்ட ஃப்ரிட்ஜில் 4 மணி நேரம் ஸ்டோக் பண்ணி வைக்கணும். அப்போ தான் சிக்கன் நல்லா ஊறி மசாலா எல்லாம் உள்ளே பெண்டாகி சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும் சாப்பிடும்போது. இல்லைன்னா நீங்கள் முதல் நாள் நைட்டே சிக்கன் வாங்கி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், மசாலா எல்லாம் இறங்கி. 4 மணி நேரம் கழித்து இந்த சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நான் வெளியே எடுத்து இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி சிக்கனை நல்லா பொரித்து எடுக்கணும். பொரித்து எடுத்ததுக்கப்புறம் நான் தட்டு இல்லாதனால தட்டில் அடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சட்டியில் வச்சுருக்கேன். இதில் ஸ்மோக்கிங் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே கிடைக்கிறதுக்காக ஸ்மோக்கிங் கொடுக்கறதுக்காகவே இதுக்கு சார்கோலை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கீயை போட்டுட்டு ஒரு தட்டை வச்சு மூடி அதுக்கு மேலே வெயிட்டை வச்சுட்டு வச்சோம்னா நம்ம ரெஸ்டாரண்ட் கிடைக்கிறது எவ்வளோ டேஸ்ட் இருக்கோ அதே டேஸ்ட்லேயே இங்கே கிடைக்கும். ஆல்ரெடி நான் 3 தடவை செஞ்சுட்டேன். 3 தடவை செஞ்சு நான் வீடியோ எடுக்கலை. நான் இப்போ தான் 4ஆவது தடவை செய்யும்போது உங்களுக்காக செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்திருக்கேன். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நல்லா இருக்கான்னு மட்டும் சொல்லுங்கள் கைஸ்.